சரணமையப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்க கடும்பிரதம் இருந்து வாரோம் சரணமையப்பா. நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா, எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா. எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்கள் கடும்பிரதம் இருந்து வாரோம் சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 7ஆம் நாள் 22/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து, இன்று பானு வாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய பகவானை யாரெல்லாம் தரிசித்து வணங்கி வழிபாடு செய்கின்றார்களோ, இந்த நரம்பு சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் எல்லாருக்கும் அந்த நோய்கள் நீங்கிவிடக்கூடியது. நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கின்ற சக்தி இந்த சூரிய தரிசனத்துக்குண்டு. சூரிய பகவான் காலையிலே உதிக்கின்ற பொழுது அந்த சூரியனிடத்திலிருந்து கிளம்புகின்ற கதிர்கள், செங்கதிர்கள் உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய அரும்பெரும் சக்தி உண்டு. அதே போல் இப்பொழுது பல்வேறு இடங்களிலும் ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. விநாயகப் பெருமானுடைய விநாயக சஷ்டி விரத வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்த விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விநாயக சஷ்டி விரதம் இது 21 திதிகளை கொண்டதாக 21 நாட்களுக்கு நடைபெறும். இந்த பூஜை வழிபாடுகளில் நாமும் கலந்து இறையருடைய எல்லாம் பெறுகின்ற வகையே விக்னம் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான மோதகம், அவல், கடலை, கொழுக்கட்டை நிவேதனமாக வைத்து பிரார்த்தனைகள் செய்து நாளிகேரம் என்கின்ற சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் விநாயகப் பெருமானுடைய பூர்ணமான அருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இந்த விநாயகப் பெருமானை நாம் பிரார்த்தனை செய்வதோடு ஐயப்ப சுவாமியினுடைய இந்த விரத காலங்களிலே ஐயப்பனுடைய பஜனைகள், பூஜைகள் நடைபெறுகின்ற இடங்களிலும் சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகள் நமக்கு கிடைக்கின்ற வகையே இந்த ஐயப்பனுடைய விரதம் ஒரு உன்னதமான விரதம். மனிதனை புனிதனாக்குகின்ற விரதம். ஏனைய விரதங்கள் போலல்ல, மிகவும் கடினமான விரதம். காலிலே பாதணிகள் அணியக்கூடாது, தலைக்கு எண்ணெய் வைத்து சீவக்கூடாது, பாய் தலைவனை கட்டில் மெத்தையிலே உறங்கக்கூடாது, பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டும், காலை மாலை குளிர்ந்த நீரிலே ஸ்நானம் செய்து சரணம் சொல்ல வேண்டும், சுவாமியே சரணமையப்பா என்ற தாரக மந்திரத்தை காலையிலும் மாலையிலும் 108 முறை ஜபம் செய்ய வேண்டும். இவ்வாறெல்லாம் கட்டுப்பாடுகளோடு நாம் இருமுடி சுமந்து 48 மைல்கள் காட்டு பாதையிலே நடந்து சென்று ஐயனை காணுகின்றதாகிய சிறப்போடு கூடிய புனித யாத்திரை இந்த சபரிமலை யாத்திரை. அதற்கான இந்த விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுகின்ற அனைவருக்கும் ஐயப்பனுடைய திருவிழெல்லாம் பூர்ணமாக நிறைய வேண்டும். நாம் விரதத்தை ஒழுங்குமுறையாக கடைப்பிடித்தால் நிச்சயமாக நம்முடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறு எங்களை ஒரு சிறப்பான பண்புக்கு அழைக்கின்றது. கடந்த ஞாயிறுகளிலே நாங்கள் நம்பிக்கை அல்லது எதிர்நோக்கு, மகிழ்ச்சி இப்படி சிந்தித்த நாங்கள் இந்த நாளிலே நாம் அன்பு பற்றி தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த கடவுள் எங்களை அன்பு செய்கின்றார். இந்த அன்பை நாங்கள் அயலவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்பதற்கு மரியா ஒரு அழகான முன்மாதிரியாக தரப்படுகின்றார். கடவுளுடைய அன்பு பெரும் நீரூற்றாக மரியன்னையினுடைய வாழ்வில் பொழியப்பட்டது. அருள் மிக பெற்ற மரியே என்று வானதூதர் வாழ்த்துகின்றார். ஒரு வானதூதர் மரியாவை பார்த்து அருள் மிக பெற்றவர், அருளால் நிரப்பப்பட்டவர், தூய்மையாக்கப்பட்டவர், அவர் மீது கொண்டிருக்கின்ற அந்த கடவுளுடைய அன்பு அளப்பெரியது என்று சொல்லுகின்றார். தன்னுடைய இந்த உலகத்தை அன்பு செய்கின்ற கடவுள் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பினார் என்கின்ற நற்செய்தி அந்த கூற்றிற்கு அமைவாக, கடவுள் அன்பு செய்கின்றதென்றால் வாரி வழங்குவது ஆகும், கொடுப்பது. இந்த கடவுளுடைய அன்பை நிறைவாக பெற்றுக்கொண்டவர்தான் மரியாள். நீரூற்று ஒன்று ஒரு மலையிலே இருந்து பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது என்றால், அந்த குளிர்மையான தூய்மையான தண்ணீரை முள்ளுவதற்கு நாங்கள் எந்த பாத்திரத்தை கொண்டு போகின்றோமோ அந்த அளவுக்குத்தான் அந்த தண்ணீரை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கரண்டியை கொண்டு போகின்ற பொழுது ஒரு கரண்டியினுடைய அளவு, ஒரு கோப்பையை கொண்டு போகின்ற பொழுது, அல்லது ஒரு செம்பை கொண்டு போகின்ற பொழுது, அல்லது ஒரு பானையை கொண்டு போகின்ற பொழுது, இப்படி நாங்கள் எதை கொண்டு செல்லுகின்றோமோ, இந்த அன்பை பெறுவதற்கு எங்களுடைய மனதை எவ்வளவு தூரம் திறக்கின்றோமோ அவ்வளவு தூரம் இறைவன் தன்னுடைய அன்பினால் எங்களை நிரப்புவார். இந்த மரியாள் தன்னுடைய உள்ளத்தை திறந்தாள். அவள் சந்தேகத்தை எல்லாம் களைந்து இறைவனை முழுக்க முழுக்க நம்பி இறைவனுடைய பாதத்திலே சரணடைந்து ஆகட்டும் என்று சொன்னாள். அதான் அவளுடைய உள்ளம் திறக்கின்ற ஒரு தன்மையை காட்டுகின்றது. உம்முடைய சித்தம் ஆகட்டும். 100% அவள் பணிவு கொண்டவளாக, கீழ்ப்படிவு கொண்டவளாக இருக்கின்றாள். இந்த மரியாள் இந்த இறைவனுடைய அன்பை சுவைத்தது மட்டுமல்ல, இந்த அன்பை அவள் கடவுள் தன்னை நோக்கி வந்த பொழுது அவள் அடுத்தவரை நோக்கி செல்லுகின்றாள். இந்த அன்பை தேவையோடு இருக்கின்ற எலிசபெத்துக்கு கொடுப்பதற்காக, அவரோடு பகிர்ந்து கொள்வதற்காக நீண்ட தூரம் அவள் வழி நடந்து செல்லுகின்றார். அந்நாட்களிலே பயணம் என்பது பெரும் கடினமானது. அதுவும் மலைகளிலே இருக்கின்ற ஏறி இறங்குகின்ற ஒரு சுமூகம் அற்ற பயணத்தை மேற்கொள்ளுகின்றாள். நற்செய்தியாளர் சொல்லுகின்றாள், விரைந்து சென்றார் என்று. விரைந்து சென்றார். கடவுளுடைய அன்பை சுவைக்கின்ற நாம் விரைந்து சென்று தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்க தியாக மனத்தோடு நாங்கள் செல்லுகின்ற பொழுது, இந்த இயேசுவினுடைய பிறப்பு விழா மரியாவுக்கு எத்தகைய நிறைவான மகிழ்ச்சியை, அன்பு அனுபவத்தை கொடுத்ததோ அப்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடியும். அதனாலே முதலில் நாங்கள் அனுபவிக்கின்ற கடவுளுடைய ஆசீர்கள், அன்பை சுவைக்கின்ற நாம் அதை உணர்ந்து கொள்ளுவோம். கடவுள் என்னை எவ்வளவு தூரம் அன்பு செய்கின்றார் என்று. இந்த அன்பை நான் எப்படி கொடுக்கலாம் என்று சொன்னால், நாங்கள் எங்களோடு இருக்கின்றவர்கள், எங்களுடைய உறவோடு, எங்களுடைய உறவிலே ஈடுபட்டிருக்கின்றவர்கள், அதே வேளையிலே தேவையோடு இருக்கின்றவர்களை, அவர்கள் தேவையோடு இருக்கின்ற அந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால்,
அது நேரமாக இருக்கலாம், நல்ல வார்த்தைகளாக இருக்கலாம், பொருளுதவியாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய உடன் உழைப்பாக இருக்கலாம். பல்வேறு நிலைகளிலே நாங்கள் எங்களுடைய இந்த அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும். எனவே இறையன்பும் பிறர் அன்பும் எங்களுடைய வாழ்வின் இலட்சியங்களாக திகழ அருள் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கிரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்து செல்வங்களில் பணமும் மிக முக்கிய ஆதிக்கத்தை எம் மத்தியிலே செலுத்தி கொண்டிருக்கிறது. பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாத ஏழைகளுக்கு அதனை பகிர்ந்தளிப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தேவைகளுக்காக மனிதர்கள் கடன் வாங்கக்கூடியவர்களாகவும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடன் என்பது அது பாரியதோர் பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. இதனை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. தேவைகளுக்காக, ஆகுமான தேவைகளுக்காக, கல்விக்காக, வியாபார நடவடிக்கைகளுக்காக, வீட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்காக, இப்படியாக போதுமான வசதி இல்லாத நேரத்தில் கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பணத்தினால் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த பணத்தின் மூலமாகவே செய்ய முடியும். இந்த பணத்தை இன்னும் ஒருவரிடத்தில் நாம் கடனாக வாங்குகிற நேரத்தில் அந்த கடனின் மூலமாக எங்களுக்கு மத்தியில் இருக்கிற நட்பு, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகவாசம் கெட்டுவிடக்கூடாது. எங்களுடைய நட்புக்கு பகரமாக, எங்களுடைய நட்புக்கு கெடுதியாக, எதிராக இந்த கடன் விரோதியாக எந்த விதத்திலும் அமைந்து விடக்கூடாது. கடனோடு வாழக்கூடியவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இறைவா, கடனாளியாக என்னை வாழ வைத்து கடனாளியாக என்னை மரணிக்க செய்து விடாதே. ஏனென்றால் மரணித்ததற்கு பிறகு எம்முடைய கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? சமூகத்திலே இன்று பல மக்கள் கடனாளிகளாக மரணித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கடன்களை தீர்ப்பதற்கு அவருடைய பிள்ளைகள் முன்வராத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடனை பற்றி இஸ்லாம் அதிகமாகவே சொல்லியிருக்கிறது. கடனாளிகள் உலகத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும், அவர்கள் கண்ணியமாக மரணிக்க வேண்டும். எதை போல தெரியுமா? கடனாளியாக மரணித்தால் அவன் சொர்க்கம் நுழைவதற்கு கூட அந்த கடன் ஒரு திரையாக, தடையாக அமைந்து விடும் என்பதனை பின்வரும் ஒரு நபிமொழி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாள் பொழுது ஒரு மனிதன் மரணித்து விட்டார். அவருடைய கடமைகளை செய்வதற்காக பள்ளியில் கொண்டு போய் அவருடைய ஜனாசா, அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடாத்துவதற்காக முன்வந்து நிற்கிறார்கள். வளமையாக நபியவர்கள் மரணித்த மனிதனுடைய கடைசி தொழுகையை தொழுவிப்பதற்கு முன்னால் அருமை தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த மரணித்த மனிதன் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா? இவர் கடனாளியா என்ற ஒரு கேள்வியை வளமையாக கேட்பார்கள். அன்றொரு நாள் இப்படியாக இந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் அந்த சபையில் இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து நின்று சொன்னார், நபியே நாயகமே, இவர் எனக்கு 3 தங்க காசுகள் கடனாக தர வேண்டும். என்னிடத்திலே வாங்கினார், அவர் திரும்ப தராமலேயே மரணித்து விட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? அப்படியாக இருந்தால் இந்த தோழருக்கு நீங்களே தொழுவித்து கொள்ளுங்கள், என்னால் தொழுவிக்க முடியாது என்று நபி அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு தயார் நிலையில் இருந்த நிலையில் அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து விடுகிறார்கள். ஒரு கடனாளிக்காக எனக்கு நின்று தொழுவிக்க முடியாது, ஏனென்றால் கடனாளி அந்த கடனை கொடுக்கின்ற வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்ன நபி அவர்கள். அந்த சபையில் இருந்த இன்னும் ஒரு நபித்தோழர் கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய 3 தங்க காசுகளுடைய கடனுக்கும் நான் பொறுப்பாகி இருக்கிறேன், நானே அவர் சார்பாக அந்த கடன்களை நிறைவேற்றி விடுகிறேன் என்று பொறுப்பேற்ற போதுதான்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த மனிதனுடைய கடைசி ஜனாசா தொழுகையை தொழுவித்து அவருக்காக பிரார்த்தித்து அந்த மண்ணறைக்கு கொண்டு போய் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை கடனாளிகள் கடனோடு மரணிக்கக்கூடிய வாழ்க்கை, கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பும் சுகமும் கடனை கொடுக்கின்ற நேரத்தில் இல்லாத நிலையை இன்று சமூகத்தில் அலட்சியவாதி தன்மையை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம்மை இந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவர் மற்றவரிடத்திலே கடனாளியாக வாழ்வதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய சீமான் தனம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும், இறைவா போதுமென்ற மனப்பாங்கையும் எங்களுடைய செல்வத்திலே யா அல்லாஹ் அபிவிருத்தியை தருவாயாக. ஏழ்மையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டும் ஏழ்மையை கொண்டும் எங்களை சோதித்து யா அல்லாஹ் கடனாளியாக எங்களை வாழ வைத்து கடனாளியாக மரணிக்கச் செய்து விடாது என்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்தில் செல்வமும் செல்வாக்கும் எங்களிடத்தில் அதிகமாக போதுமான தன்மை இருக்கும் என்றால் கடனை திரும்ப கொடுப்பதற்கு வசதி இல்லாத மனிதர்களுடைய கடன்களை நாம் மன்னித்து விட வேண்டும். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். சொன்னார், நபியே நாயகமே, கடனாளிகளை நான் மன்னித்து விட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் உன்னை மன்னித்து உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள். ஆக கடனாளிகளை நாம் மன்னிப்பதும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அழகிய நற்குணங்களாகும். எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.